வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் செலண்டி ஹோம்ஸோட 9th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்க போது. சரி வாங்க இப்போ இந்த எபிசோட்குள்ளே போயிடலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹீரோயின் தான் காட்டுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷனை ஸ்டாப் பண்ணணும் தான் அந்த இடத்துக்கு ஓடி வந்திருப்பாங்க. ஆனால் எல்லா பேமெண்ட்டும் முடிஞ்சிருக்கும். அந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணியிருப்பாங்க அந்த கேஃபே. ஹீரோயினும் வந்துட்டு என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா அவன்கிட்ட சொல்லணும் தான் நினச்சேன், ஆனால் சொல்லாமல் பண்ணணுன்ட்டு இல்லை, சர்ப்ரைஸாக பண்ணலான்னு நினச்சிக்கும் போது என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இந்த காசு மொத்த காசு சேவிங்ஸில் எடுத்திருக்கீங்க, இது எதுக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே பக்கத்தில் இருக்க பொண்ணு இந்த மாதிரி அவளை திட்டாதீங்கம்பாங்க. நீ யாருமான்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி இதான் என் பேருன்னு சொல்லி சொல்லும்போது, ஓஹோ உங்கள் ஃபஸ்ட்டு லவ் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இந்த கேஃபே நீங்கள் வாங்கிட்டீங்களா, இந்த கேஃபே ஓடாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது, இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் திரும்ப ட்ரைனிங்கே போங்குங்க, ஜிம்முக்கு போங்குங்கன்னு சொல்லும்போது, ஏமா எனக்கு வயசாயிடுச்சுமா, நம்ம பொண்ணு வளர்ந்துட்டா மாதிரி எப்படிமா ட்ரைனராக போகும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, இது வேண்டான்ட்டு அந்த பொண்ணை பார்த்து இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணுங்கும் போது கேன்சல் பண்ணிடலாம், ஆனால் டவுன் பேமெண்ட் அமௌண்ட் உங்களுக்கு வராதுன்னு சொல்லும்போது ஹீரோயின் ஷாக் ஆயிடுவாங்க. என்ன சொல்கிறீங்க, இப்போ தானே இன்னும் இந்த இங்கே கூட காயிலிங் போது அதெல்லாம் கிடையாது, நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள், சப்போஸ் கேன்சல் பண்ணுன்னா டவுன் பேமெண்ட் அமௌண்ட் கூட கிடைக்காதுன்ட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து வந்துடுவாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு பார்த்தா கால் வந்திருக்கும். காலில் இந்த மாதிரி நல்ல வேலை இந்த கேஃபே பார்த்தீங்கன்னா நான் வித்துட்டேன், நல்ல வேலை தப்பிச்சோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்திருப்பாங்க. ஏன்னா அந்த கேஃபே ஓடாதான் என்னன்னு தெரியல, பிளான் போட்டு தான் இவர்கிட்ட விட்டுட்டு போயிருப்பாங்க. ஹீரோனும் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லணும் உங்களுக்கு தோணல, இல்லை நம்ம ஒன்றா வாழ்ந்தாலும் டிவோர்ஸ் பண்ண மாதிரி தானே இருக்குது, நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாங்க, தனியாக வாழ்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அவரும் ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு ஃபைலை கொடுப்பாங்க. ஓ உங்கள் ஃபர்ஸ்ட் லவ்வுக்காண்டி என்னை டிவோர்ஸ் பண்ணுறது கூட துணிஞ்சிட்டீங்களே, லெட்டர்ஸ் கூட ரெடி பண்ணிட்டீங்களே, ரொம்ப சந்தோஷங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்தா ஹீரோயின் அழுதுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க. அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இவர் ட்ரைனராக இருக்கனால சில ட்ரிங்க்ஸ்லாம் குடிப்பார் போல், அதனால சைட் எஃபெக்ட் வந்து ஒரு கிட்னி பண்ண இவருக்கு பாதிச்சிருக்கும், அதனால இவனால் ஜிம்மை கண்டினியூ பண்ணியிருக்க முடியாது. அந்த விஷயத்தை தான் அந்த லெட்டரில் இருக்கும். ஹீரோயின் இதை பார்த்துட்டு இது முன்னாடியே சொல்லியிருந்தா அவர் இவ்வளோ திட்டியிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க சமயத்தில் நியூஸில் காட்டுவாங்க. அதான் அந்த செக்ரட்டரியோட பையனை பிடிச்சிட்டு போனாங்க இல்லையா, அந்த சீன் தான் அங்கே வரும். ஹீரோயின் அந்த நியூஸை பார்த்துட்டு டிவி பக்கத்தில் போவாங்க. ஏன்னா யாரையும் பார்த்து ஸ்மைல் பண்ணாங்களே, அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கோட் போட்டு அங்கே நிற்கிற மாதிரி தெரியும். ஹீரோயின் அதை பார்க்கும்போதே பின்னாடி யாரோ அதே காஸ்டியூமில் உட்காந்து ஹீரோயினை பார்த்துட்டு இருப்பாங்க. கோவப்பட்ட அந்த இடத்துலேருந்து போவாங்க. ஆனால் அது யாருன்னு சொல்லி நம்மளுக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டோட அம்மா இருப்பாங்க இல்லையா, அவங்கள காட்டுவாங்க. இறந்து போயிருப்பாங்க இல்லையா, அவங்க கல்லறைக்கு யாரோ வந்து பொக்கையை மாற்றி வைக்கிற மாதிரி இருக்கும். யாருன்னு பார்த்தா நம்ம நியூ செக்யூரிட்டி கார்டாக தான் இருக்கும். இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியல, போக போக பார்க்கலாம். அப்படியே நம்மளுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் தான் காட்டுவாங்க. இப்போ கைது பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இல்லையா, அதனால இன்வெஸ்டிகேஷன்லாம் போயிட்டுருக்கும். நீ பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா மென்டல் இல்னஸ்க்காண்டி ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்க, சொல்லு யார் அந்த ரிப்பன் மேன், உனக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லி கேட்கும்போது நான் தான் அந்த ரிப்பன் மேனுன்னு சொல்லி சொல்லுவான். நான் கேட்கறதுக்கு மட்டும் நீ பதில் சொன்னால் போதும். உங்கள் அம்மா வெளியில் உட்காந்து அழுதுட்டு தண்ணி கூட குடிக்காமல் இருக்காங்க, உங்கள் அம்மா பார்த்தா உனக்கு பாவமா இல்லையான்னு சொல்லும்போது அவர் சிரிச்சுக்கிட்டே, ஏன் அம்மாவா தண்ணி கூட சாப்பிடாம கூட இருக்காங்களா, அதுக்குலாம் சான்ஸே கிடையாது, இந்நேரம் வெளியில் உட்காந்துட்டு எந்த பெரிய லாயில் பார்த்து என்னை வெளியில் எடுக்கிறான்னு தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னை விட அவங்க ரெப்புடேஷன் தான் முக்கியம்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ தெரியுதுல்ல உண்மையை சொல்லி, நீ தான் அந்த பொண்ணையும் அந்த பொண்ணோட நாயும் சாகடிச்சுதான்னு சொல்லி கேட்கும்போது அவர் சிரிச்சுட்டு, நான் சாகடிக்கல அந்த டாகை, எங்கள் அம்மா தான் சாகடிச்சாங்கன்ட்டு சொல்லுவாங்க. அப்படியே அந்த செக்ரட்டரி இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா நாயை கொண்டுட்டு அந்த டஸ்ட்பினில் வந்து போட்டுட்டு போயிருப்பாங்க. அந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா இந்த பையன் பார்த்துருப்பான். இந்த விஷயத்த சொல்லும் போது அவரும் இந்த மாதிரி அம்மாவும் பையனும் சரியாதாண்டா இருக்கீங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இவரோட அசிஸ்டன்ட் உள்ள வந்துட்டு இந்த மாதிரி ஃபோன் ரெக்கார்டிங்ஸ்லாம் காட்டி பாருங்க கொஞ்சம் மிஸ்ட்ரியா இருக்குன்னு சொல்லி சொல்லும் போது, என்னென்ன அப்படிலாம் இல்லை, நான் தான் அந்த ரெட் ரிப்பன் கொலைக்காரன், என்ன நீங்கள் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ளே போடுங்க, எதுனாலும் பரவாயில்லைங்கும் போது நீங்கள் அமைதியாக இருப்பாங்க. அவங்க சம்திங் ஏதோ கண்டுபிடிச்சிருப்பாங்க போல, இதை நினச்சி இவன் பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருப்பான். அவர் எதுக்கடா சிரிக்கிறேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவன் சைட்லேருந்து எந்த பதிலுமே வராது. நம்மளுக்கு வீட்டில் ஹீரோயின் பொண்ணு தான் காட்டுவாங்க. ஹீரோயின் கிட்ட தான் பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி என்னமா நடந்தது அந்த கேஃபேல, அப்பா பார்த்தோன்னா குடிச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காருங்கும் போது, பண்ணட்டும் என்கிட்ட சொல்லாமல் எல்லாம் பண்ண தெரியலைங்கன்னு சொல்லும் போது, ஆனால் அவர் வெளியில் ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாரு, ஜாலியாக நம்ம ஓனர் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு தான் ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே நம்மளுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் தான் காட்டுவாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் லேடியோட ஹஸ்பண்டை பார்த்து பேசுறதுக்காண்டி வந்திருப்பாங்க. இந்த மாதிரி அவரை மீட் பண்ணணும்னு சொல்லி சொல்லும் போது அவரும் பார்த்தீங்கன்னா வெளியில் வருவாங்க. என்னாச்சு ஹாஸ்பிட்டல் இல்லாமல் இங்கே வந்திருக்கீங்க, ஏதாச்சும் பிரச்சனையான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைங்க அந்த மாதிரி இல்லை, நான் பார்த்தீங்கன்னா அந்த பையன்கிட்ட பேசணும், அந்த ரெட் ரிப்பன் கொலைக்காரன் யாரும் தெரிஞ்சுக்கணும் போது அதை நாங்கள் பார்த்துக்குறோங்க, இப்போ போய் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோன், இல்லைங்க நான் ஒரு விஷயம் சொல்லணும், நான் ஃபஸ்ட்டு விக்டிமோட ஹைட் விட்னஸ் நான் தான், அவன் இறக்கும்போது நான் தான் கூட இருந்தேன்னு சொல்லுவாங்க. அப்படியே 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு காட்டுவாங்க. ஆக்சுவலி ஹீரோயினும் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஏதாச்சும் ஒரு ஏரியாவில் மிஸ்ட்ரியாக இருக்குன்னு சொன்னால் அந்த பில்டிங்கை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும்ல, அந்த ஆசையை பண்ணால் இவங்க நிறைவேற்றிருப்பாங்க. அங்கே என்னதான் இருக்குன்னு சும்மா நம்ம போய் ஃபோட்டோகிராஃப் மட்டும் எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லி
தான் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஆனால் ஃப்ரெண்டுக்கு பயமாக தான் இருக்கும், இப்போ வரணுமா காலையில் வந்து எடுத்துக்கலாமே போது இல்லை நம்ம சீக்கிரமாக முடிச்சுட்டு போயிடலாம், நீ செகண்ட் ஃப்ளோர் போ, நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்து சக்குன்னு போயிடலாங்கும் போது ஃப்ரெண்டு ஓகே அப்போ நீ பாட்டு பாடி அந்த சத்தம் எனக்கு கேட்டுகிட்டே இருக்கணும், அப்போ தான் நான் போவேங்க போது இவங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்பிட் பண்ணி அந்த எல்லா இடத்தையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்படி ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா 201 சொல்லி ஒரு ரூம் இருக்கும், அங்கே என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணலான்னு சொல்லி ஓப்பன் பண்ணால் உள்ளேருந்து யாரும் இவங்களை சட்டுன்னு உள்ளே இழுத்துருவாங்க. அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு கேட்டிருக்கும். வந்து பார்த்தா அந்த இடத்துல அந்த ஃப்ரெண்டை பிடிச்சி வச்சு மிரட்டி இருப்பாங்களே, இங்கே இருக்காது இங்கேருந்து போயிட்டு ஹீரோன் ஓடி வந்திருப்பாங்க. அந்த விஷயத்தை இப்போ சொல்லி அழுதுட்டு நான் அன்றைக்கி அந்த தப்பு பண்ணியிருக்க கூடாது, நான் மட்டும் உயிரோடு இருந்துட்டு அவளை அங்கே மாட்டி விட்டுட்டேன், அதை நினச்சி நான் ஃபுல்லாக கில்ட்டியாக இருக்கேன், எனக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கிடச்சி நான் திரும்பி போனேன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன், எப்படியாச்சும் போராடி என் ஃப்ரெண்டை காப்பாற்றிருப்பேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. அதனால தாங்க சொல்கிறேன், அவங்ககிட்ட ப்ளீஸ்னா கண்டிப்பாக அது யாரும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஸ்ட்ராங் லேடியோட ஹஸ்பண்டும் அவன் எங்கே இருக்கான் யார் கூட இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி இந்த போலீஸ் ஆஃபீஸர் கூட ரெஸ்ட் ரூம் போயிருக்கான் கூப்பிட்ட சொல்லுன்னு சொல்லும்போது இவரும் கால் பண்ணி ஷாக் ஆகிட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போகணுன்னு வருவாங்க. அப்போ தான் 30 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு காட்டுவாங்க. ஆக்சுவலி அவன் ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லியிருப்பான், அதனால பின்ன ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. போலீஸ் ஆஃபீஸர் வெளியே தான் இருப்பாங்க, ஆனால் இவனுக்கு பண்ண இதுக்கு மேலே வாழணும்னு தோணியிருக்காது, நான் ஒன்றும் 100% கிடையாது, நான் தான் ஒரு ஹண்டர்ன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எழுதி அப்படியே அந்த சாக்ஸை வச்சு இவனே பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பான். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இந்த விஷயத்தில் ஸ்ட்ராங் லேடி ஹஸ்பண்ட் ஹீரோன் கிட்ட சொல்லும்போது அவங்க உடஞ்சு போய் அழுவாங்க. இவங்களுக்கு இருந்த ஒரே வாய்ப்பு பார்த்தா அவனை வச்சு கண்டுபிடிச்சிடலான்ட்டு, ஆனால் இப்போ அந்த ரெட் பர்சன் யாருன்னே இவங்களுக்கு தெரியாது, அதனால ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே பண்ணா இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க. அதில் 3 பேருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கும், ஹீரோயின் ஒரு ஃப்ரெண்ட் தான் ஃபர்ஸ்ட் விட்டேன்ட்டு. அதை நினச்சி நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத, அவங்க எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாங்க போது நீங்கள் எனக்காண்டி ஃபீல் பண்ணுறீங்க, இந்த இடத்துல நீங்கள் சிரிக்க தான் வைக்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போதே இவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட அம்மாவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆன்ட்டியோட நம்பருக்கு கால் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவங்க கால் பிக் பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லையா. இப்போ அந்த பர்சன் கால் பண்ணி இந்த மாதிரி நீ விசாரிக்கணும்னு சொல்லி கால் பண்ணியிருந்தம்மா, நான் எடுக்கலை, அவங்க இறந்து போயிட்டாங்க, நீ தங்கியிருக்கீல அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து அவங்க சூசைட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த உண்மையை சொல்லும்போது தான் இப்போ தான் ஹீரோனுக்கே தெரிய வரும் ஃப்ரெண்டோட அம்மா இறந்து போயிட்டாங்கன்ட்டு. அந்த விஷயம் கேள்விப்பட்டோன்னே செம்மையாக வெளியில் வந்து உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸு வேண்டாம் அழுகட்டும், அழுதாதான் அவன் மனசு அமைதியாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிடுவாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நியூஸ் செக்யூரிட்டி கார்டும் வந்து ஹீரோன் அழுகிறத பார்த்துட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் தான் காட்டுவாங்க. போலீஸ் ஆஃபீஸர் அவங்க இறந்து வந்த இடத்துக்கு பார்க்கும்போது அந்த இடத்துல எழுதியிருக்கும் இல்லையா, அந்த விஷயத்த பார்ப்பாங்க. இதே விஷயத்த பார்த்தீங்கன்னா நியூஸ் செக்யூரிட்டி கார்டும் அவங்க நாவலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவன் ஹண்டர் ஆகணும்னு நினச்சி அவன் லைஃப் அவனே எடுத்துக்கிட்டான், இதுதான் அவனோட முடிவு, ஆனால் இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க, அது யாருன்னு தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த நாவலில் பார்த்தீங்கன்னா எழுதிட்டு இருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹீரோயின் ஹஸ்பண்ட் கேஃபேல தான் காட்டுவாங்க. கேஃபே நல்லா ஓடுமா ஓடாதான்னு தங்கச்சி பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிருக்கும், யாருமே கஸ்டமர்ஸ் வந்திருக்க மாட்டாங்க, இவங்களும் பண்ணால் இல்லை இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதனால கொஷின் பண்ணும்போது அப்படிலாம் இல்லை, நான் இந்த கடையை வேலை பார்த்துருக்கேன், எவ்வளோ கூட்டம் வரும் தெரியுமான்னு சொல்லிட்டு இவர் சமாளிச்சுட்டு இருப்பாங்க. அப்படியே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட அம்மா கலரைக்கு வந்து அவங்களுக்கு ஃப்ளவர் பொக்கே வைப்பாங்க. ஆனால் அங்கே பார்த்தா நியூஸ் செக்யூரிட்டி கார்டு ஒரு பொக்கே வச்சிருப்பா இல்லையா, அந்த விஷயத்தை ஹீரோயின் பார்ப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த லேடி இருக்காங்களே கால் பண்ணி கூப்பிட்டுருப்பாங்க இல்லையா, இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க அம்மாவோட ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க இறந்து போனதுக்கப்புறம் அவங்க ரிலேட்டிவ்ஸ் இது என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க, இது உரிமையாளர்கிட்ட கொடுக்கணுன்ட்டு, அதுதான் உனக்கிட்ட வந்து கொடுத்துருக்கம்மா, கடைசியில் இது உங்ககிட்டே வந்து சேர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு அந்த தையல் பண்ணுறதுக்கெல்லாம் டூல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பொருளை தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஹீரோயின் ஓப்பன் பண்ணி பார்த்தா இவங்க ரிங்கெல்லாம் போட்டிருப்பாங்களே ஃப்ரெண்ட்ஸாக, அந்த ரிங் அதில் இருக்கும், அதே மாதிரி ஒரு சிசரும் அதுக்குள்ளே இருக்கும். ஹீரோயின் இதை பார்த்து ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்ப்பாங்க. ஆக்சுவலி இந்த சிசர் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த ரெட் ரிபன் வாங்கும்போது ஃப்ரெண்டோட சேர்ந்து வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி சிசர் தான் ஃப்ரெண்டு வச்சுருந்தாங்கன்னு சொல்லி சொல்லும்போது நீ அந்த கொலைக்காரனை பார்த்தியா, அவள் ஃபேஸை பார்த்தேன்னு சொல்லி கேட்கும்போது இவங்க அங்கேருந்து ஓடி வந்திருப்பாங்க இல்லையா, அந்த விஷயம் யோசிச்சுட்டு சாரின்னு சொல்லும்போது சாரி சொல்கிறதுக்கு ஒன்றும் இங்கே வராது, இனி என் மூஞ்சிலையும் முழிக்காதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து திட்டி அமைச்சிருப்பாங்க. அதுலேருந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒன்று நான் பார்க்கவே இல்லைம்மா, என்னை மன்னிச்சிரு, அன்றைக்கி நான் அப்படி பேசியிருக்க கூடாதுன்ட்டு ஹீரோயின் கிட்ட சாரி கேட்குற மாதிரி அந்த டைரி எழுதியிருப்பாங்க. அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்கிற மாதிரி இந்த மாதிரி நீ போனதுக்கப்புறம் அம்மா வாழ்ந்துட்டு இருக்கு, அதை நினச்சாலே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, நானும் கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட வரணும்னு ஆசைப்பட்றேம்மா, ஆனால் இங்கே வாழ்றதுக்கு எனக்கு நிறைய நல்ல நண்பர்கள் கிடச்சிருக்காங்கன்ட்டு இந்த லேடி இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி அந்த புக்கில் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி இறந்து போன விக்டிம்ஸோட ஃபேமிலிலாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ மீட்டிங் மாதிரிலாம் வைப்பாங்க. அந்த மீட்டிங்க்கு போயிருந்த சமயம் எனக்கு ஒரு பையன் பார்த்தீங்கன்னா அறிமுகம் ஆனாமான்னு சொல்லிட்டு ஆன்கி ஆஃபர் பண்ணியிருப்பாங்க.
சீரியஸான ஃபேஸ் நம்மளுக்கு காட்டியிருக்க மாட்டாங்க. எனக்கு பையன் இல்லாத குறையன் அந்த பையன் பார்த்தீங்கன்னா எனக்கு தீத்தான். அதே மாதிரி இங்கே உள்ள சூப்பர் மார்க்கெட் லேடியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பர்சன். அவங்களுக்கு அவ்வளோ சுத்தமான உள்ளம் தெரியுமா. அதே மாதிரி செக்யூரிட்டி கார்டும் நான் என்ன ஹெல்ப்னாலும் தவிர்க்காமல் எனக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி நல்ல பர்சன்ஸோட சரௌண்ட் பண்ணியிருந்தாலும் எனக்கு அந்த டிப்ரெஷன் என்னை விடவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பேஜ் பார்த்தீங்கன்னா அப்படி கிழிஞ்சு போன மாதிரி இருக்கும். ஆனால் பின்னாடி இம்ப்ரெஷன் இருக்கும் இல்லையா. இது என்ன இம்ப்ரெஷன் சொல்லி ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கும் போதே ஹஸ்பண்ட் பண்ண வீட்டுக்கு வருவாங்க. ஹீரோனை பார்த்து பயந்துருவாங்க. நின்று தூங்கலாங்கும் போது அவர் உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு காஸ்ட்லியான ஸ்வீட் எடுத்து காட்டுவாங்க. நம்ம இருக்க நிலைமைக்கு இதெல்லாம் இப்போ தேவையான்னு சொல்லும்போது ஏமா இப்படி பேசிட்டு இருக்க, நம்ம நல்ல நிலைமைக்கு வந்துடலாம், இந்த வீட்டை விட்டுட்டு போயிடலாங்கும் போது என்ன சொல்றீங்க, வீடெல்லாம் விற்க முடியாத போது எனக்கு தெரியும் இந்த வீடு உன் ஃப்ரெண்டோட அம்மாவோடது, இங்கேருந்து தானே அவங்க சூசைட் பண்ணிட்டாங்க, அவங்க 2 பேர்த்தோட சாபத்தினால நம்ம நல்லா வாழ முடியாதுமா, ப்ளீஸ் இந்த வீட்டை வித்தரலாங்கும் போது நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன், உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் உங்கள் அம்மா கூட போய் இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போகும்போது இவர் கையை பிடிச்சி பேசலான்னு பார்ப்பாங்க. ஆனால் கையில் அந்த பொருள்லாம் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடும். ஹீரோன்னு திட்டுவாங்க. உங்களால் ஒரு வேலை கூட உருப்படியாக பார்க்க முடியாதாங்கும் போது அவர் கால் வந்தனால போயிடுவாங்க. ஹீரோனும் இது என்ன புதுசாக உள்ளுக்குள்ளே இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு விசிட்டிங் கார்டும் ஒரு லெட்டரும் பார்த்தீங்கன்னா இருக்கும். அது வேற எந்த ஏரியாவும் இருக்காது. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் எபிசோட் ஒரு வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு வந்திருப்பாங்களே அந்த வீட்டோட அட்ரஸாக தான் இருக்கும். இது எப்படி உங்களுக்கு கிடச்சிருக்கும், இவங்க இதுக்கு நம்ம அட்ரஸை தேடினாங்கன்னு சொல்லிட்டு அந்த விசிட்டிங் கார்டு எடுத்துகிட்டு ஒரு பர்சனை மீட் பண்ண போவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேட்டராக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து இந்த மாதிரி இந்த லேடி இங்கே வந்தாங்களா, அவங்க வேற ஏதாச்சும் அட்ரஸை விசாரிக்க வந்தாங்களான்னு சொல்லி கேட்கும்போது அவரும் பார்த்தீங்கன்னா ஆமாம் ஒருத்தவங்களோட அட்ரஸை கேட்டு வந்தாங்க, ஆனால் அந்த பர்சன் இடம் மாறி போகிறனால இன்னும் என்னால் கண்டுபிடிக்க முடியலைங்கும் போது யார் அந்த பர்சன் தெரியுமா போது 1,00,000 கொண்டு வந்தால் நான் உண்மையை சொல்லுவேன்பாங்க. ஹீரோன் 1,00,000 சொல்லி வாயை பொழப்பாங்க. அப்படியே இவங்க வீட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த டோரில் அந்த செக்யூரிட்டி லேடி பார்த்தீங்கன்னா என் பையனை கொண்டவங்க நீங்கள் தான்னு சொல்லிட்டு ரெட் கலர் பெயிண்டில் பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோனோட பொண்ணை பார்த்து பயந்துருவாங்க. ஹீரோன் ஒன்றும் இல்லை வீட்டுக்குள்ளே போகணும்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஸ்ட்ராங் லேடியும் இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாத்து வீட்லேயும் தான் எழுதிட்டு இருக்காங்க, என்ன பண்ண முடியும், இறந்து போனவங்க திருப்பி வரவா முடியுங்கும் போது ஒரு விஷயம் தெரியுமா, இந்த மாதிரி நியூ செக்யூரிட்டி கார்டை அரெஸ்ட் பண்ணி போகும்போது இந்த லேடிக்கு யாரோ கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவன் தான் அந்த கொலைகாரன்ட்டு. அது யாராக இருக்குன்னு தெரியலைங்கும் போது என்ன திரும்பி நியூ செக்யூரிட்டி கார்டு இந்த விஷயத்துக்குள்ளே வரானேன்னு சொல்லி ஹீரோன் யோசிச்சுட்டு அவர் வீட்டுக்கு வெளியில் உள்ள இருக்கானான்னு சொல்லிட்டு காது வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக வெளியிலேருந்து வந்திருப்பார் போல. என்ன பண்ணுறீங்க எங்கள் வீட்டுக்கிட்டேங்கும் போது அவர் பயந்துருவாங்க. 2 பேர் வீட்டில் போய் பேசுவாங்க. இன்னும் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன்னை மாட்டி விட்டது யாரோ, ஆனால் யாருன்னு தெரியல, அதனால தான் உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்கும் போது யாராக இருக்கும், மேபி அந்த செக்ரட்டரி பையனோட மென்டராக இருக்குமா, அவன் தான் இதெல்லாம் பண்ண சொல்கிறானாங்கும் போது ஆனால் தெரியல. ஆனால் அவன் உன்னை மாட்டி விட்ட அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா டெலிவரி லேடி கொண்டு போய் கொலை பண்ண ட்ரை பண்ணா. அவனுக்கு அந்த டைம் கிடச்சிருக்க போல, அதுக்காண்டி தான் அவனை யாரோ ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃப்ரேம் பண்ணது யாருன்னு தெரிஞ்சா அந்த ரெட் ரிப்பன் பர்சனை நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி சொல்லும் போது அவரும் நானும் உங்க கூட சேர்ந்து கண்டுபிடிக்கிறேன், சப்போஸ் நான் அந்த ரெட் ரிப்பன் காரனாக இருந்தால் அந்த ஃபர்ஸ்ட் விக்டிமோட ஐ விட்னஸ் நீங்கள் தான், நெக்ஸ்ட் கொலை பண்ண வேண்டியது உங்களாக தான் இருக்குன்னு சொல்லி சொல்லும் போது அப்போ ஓகே நான் செத்தாலும் பரவாயில்ல, என் ஃப்ரெண்டை கொண்டவனை நான் கொல்லாமல் விட மாட்டேன், அது யாரை நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் இந்த இடத்துல பார்ட்னர்ஷிப் போட்டுப்பாங்க. அந்த பர்சன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்ட்டு அப்படியே ஹீரோயின் வீட்டில் செவத்தில் எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச்மேன் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோனோட பொண்ணு தண்ணியெல்லாம் ஆஃபர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோன் எங்கே வந்திருப்பாங்கன்னா ஒரு ஆண்டி இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் இந்த பொருள்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்து அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஏதாச்சும் உங்ககிட்ட சொன்னாங்களாம் போது அவங்ககிட்ட எதுவுமே சொல்ல. ஆனால் வீட்டுக்கு வந்தா மூஞ்சியே பண்ண ஒரு மாதிரி இருந்தது. நானும் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டதுக்கு இந்த மாதிரி நீ கொலை பண்ணணும்னு துடிக்கிற ஒரு பர்சன் உன் கண்ணு முன்னாடியே சுற்றிட்டு இருக்கான், அப்போ நீ என்ன பண்ணுவ, கொலை பண்ணுவியா இல்லை பாவம்னு சொல்லி அப்படியே விட்டுருவேன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு அப்போ புரியலம்மா அவன் ஏன் அப்படி கேட்டான்ட்டு. ஆனால் அதுக்கு அடுத்த 5 நாளே பண்ண அவன் இறந்து போயிட்டா. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. இவங்களும் வீட்டுக்கு வந்து வாட்ச்மேன் க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்களே, நீங்கள் இருக்குங்க இதெல்லாம் பண்ணுறீங்க, நான் பண்ணியிருக்கும் போது நீங்கள் பண்ண உதவிக்கு இதெல்லாம் ரொம்ப கம்மி தாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லும் போது இன்னும் சொல்லுவாங்க இந்த வீட்டில் வாழ்ந்தது என் ஃப்ரெண்டோட அம்மா தான், அவங்கள தான் நான் தேடிட்டு இருந்தேன், ஆனால் அவங்க இந்த வீட்டிலே இறந்து போயிட்டாங்க, நான் தான் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தெல்லாம் பார்த்தா வாட்ச்மேன் கிட்ட சொல்லுவாங்க. உலகம் ரொம்ப சின்னது தானம்மா, அவங்க ரொம்பவே நல்லவங்க, என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க, ஆனால் அவங்க இப்படி இறப்பாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி பேசிட்டு வாட்ச்மேன் வந்து அங்கேருந்து போவாங்க. நைட்டு ஹீரோயின் உட்காந்துட்டு அந்த இம்ப்ரெஷன் ஆயிருக்கும் இல்லையா, அந்த பேஜில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரின்னு ஒரு பர்சனை தேடிட்டு இருந்தேன், அந்த பர்சன் என் கண்ணு முன்னாடி இருக்கான், அம்மா சீக்கிரம் உங்ககிட்ட வந்துடுவேம்மான்னு சொல்லிட்டு தான் அந்த டைரியில் எழுதியிருக்கும். அதை பார்த்தீங்கன்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொண்டு வந்துட்டு இவங்க பார்த்தீங்கன்னா அந்த விக்டிம்ஸோட ஃபேமிலியை மீட் பண்ணுறதுக்கான ஒரு டேட் இருக்கும், அதுக்கு போகணும்னு சொல்லி டைரியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்படி மென்ஷன் பண்ண பர்சன் எதுக்கு அதுக்கு முன்னாடியே இறந்து போகணும், இதுக்கு பின்னாடி ஏதோ விஷயம் இருக்குது. அதே மாதிரி இவங்க ஏதோ வில் மாதிரி எழுதி வச்சுருக்காங்க, ஆனால் அந்த பேஜஸ் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிருக்கு, இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குது, எனக்கு தெரிஞ்சு சூசைடாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி சொல்லும்போது
சூப்பர் மார்க்கெட் லேடி அப்போ கொலையாக இருக்கும்னு நினைக்கிறேன் போது தெரியல, அதை தான் கண்டுபிடிக்கணும்பாங்க. ஆனால் ஸ்ட்ராங் லேடி என்ன சொல்லுவாங்க, நீ என்ன நினைக்கிற, போலீஸ் சரியாக இன்வெஸ்டிகேட் பண்ணாமல் இருந்திருப்பாங்களா, மர்டராக இருந்தால் அதுக்கு ஏதாச்சும் ட்ரேசஸ் இருக்கணும், எவிடன்சஸ் இருக்கணும். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவங்க மேலேருந்து குதிச்சு தான் இறந்து போனாங்க. என் ஹஸ்பண்ட் தான் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. அப்போ என் ஹஸ்பண்ட் மேலே சந்தேகப்படுறியா, போலீஸ் சரியாக இன்வெஸ்டிகேட் பண்ணலன்னு நினைக்கிறியான்னு சொல்லி இவங்க லைட்டாக கோவப்படுவாங்க. ஹீரோயின் அந்த மாதிரி நான் எதுவுமே மீன் பண்ணலன்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு புரியல. அப்புறம் மர்டர்னு சொல்லி நீ எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம், எனக்கு இது சரிப்பட்டு வரலன்னு சொல்லிட்டு அவங்க கூச்சிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. பின்னாடி சமாதானப்படுத்துறதுக்கு டெலிவரி லேடியும் போவாங்க. சூப்பர் மார்க்கெட் லேடி கிட்ட ஹீரோயின் ஏதாச்சும் தப்பு பண்ணனான்னு சொல்லி கேட்கும்போது அந்த மாதிரி எதுவும் இல்லை, அவள் லைட்டாக கோவப்படுவான். ஆனால் திருப்பி உங்ககிட்ட வந்து பேசிடுவா, ஃபீல் பண்ணாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் லேடி அவங்க ஹஸ்பண்டுக்கும் கூட பார்க்குற கொலீக்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ரெடி பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருப்பாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா அவங்க வந்துட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாங்க, ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ண கேஸ் பார்த்தீங்கன்னா தப்பு, அது பண்ண மர்டர் சூசைட் கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் ஏதோ வில்லனாக இருக்காமே, அதெல்லாம் நீங்கள் கிழிச்சு எடுத்துட்டீங்கன்னு வந்து பழி போடுறா தெரியுமாங்கும் போது என்ன என்னோட இன்வெஸ்டிகேஷன் தப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாங்க தப்புன்னு சொல்லி சொல்கிறான். நம்ம என்ன பண்ணணும், நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ண ஃபைல்ஸ்லாம் எனக்கு அனுப்புங்க, அவங்க முன்னாடி காட்டி இதை சூசைட் தான் சொல்லி நான் ப்ரூவ் பண்ணுங்கும் போது அவரை பார்த்து செக் பண்ணி உனக்கு அனுப்புறேன்பாங்க. அவரும் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் ஃபைல் எடுத்து பார்க்கும்போது ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆவாங்க. அப்படியே நம்மளுக்கு சூப்பர் மார்க்கெட் லேடி தான் காட்டுவாங்க. ஹீரோனுக்கு கால் பண்ணி ஹீரோன் சொல்லியிருப்பாங்க போல இந்த மாதிரி ஏதாச்சும் பார்சல் அவங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்காங்கன்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கும். அதாவது இறந்து போன லேடி இருக்காங்களே அவங்க பேரில் ஒரு பார்சல் வந்திருக்கும். அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு பிடிச்ச ஒரு பொருள் தான் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஹீரோனும் அது எனக்காண்டி ஆர்டர் பண்ணியிருக்காங்க போல, என்னை மீட் பண்ணுன்னு அவங்க நினச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி எதுக்கு அவங்க இறந்து போனாங்கும் போது அப்போ சூப்பர் மார்க்கெட் லேடியும் அப்போ நீ சொன்ன மாதிரி இது மர்டராக இருக்க வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க. தெரியல, ஆனால் அந்த உண்மையை நான் கண்டுபிடிப்பேன்னு சொல்லி இந்த சைடு பேசுவாங்க. அப்படியே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டை காட்டுவாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வாங்குறக்காண்டி பேஸ்மெண்ட்டுக்கு வந்திருப்பாங்க. செக்யூரிட்டி கார்டை பார்த்து வாங்குறக்காண்டி அவரும் இங்கே நீ ஃபஸ்ட் டைம் வரையாங்கும் போது ஆமாம் இது என்ன இவ்வளோ ஸ்மெல்லாக இருக்குங்கும் போது எதா இருந்தாலும் பரவாயில்ல அந்த பொருள் ரிட்டர்ன் கொடுத்துட்டு போயிடுன்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போ இவர் போனோடனே ஒரு பாக்கெட்லேருந்து ஒரு விஷயத்தை எடுத்து பார்ப்பாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் பார்த்தா இவங்க கிட்ட டீல் போட்டிருப்பாங்களே நம்ம சேர்ந்து கண்டுபிடிக்கலான்ட்டு. அப்போ இவங்க ஒரு இன்வெஸ்டிகேட்டரை மீட் பண்ண போயிருப்பாளே அந்த மாதிரி யாரை அவங்க விசாரிக்க வந்தாங்கன்ட்டு அந்த நம்பரை கொடுத்து இவன் காசு கேட்குறான், ஆனால் நீ உன் வழியில் எப்படியாச்சும் அது யார் அந்த பர்சன் சொல்லி கேட்டு சொல்லுங்கப்பாங்க. அதனால இவரும் கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் லைசன்ஸே இல்லாமல் இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டு இருக்கீங்க, அவங்க என்ன கேட்டு வந்தாங்களோ அந்த ப்ரூஃப் எனக்கு வந்தே ஆகணும் வித்தின் 1 டேன்னு சொல்லிட்டு அவரை பார்த்தீங்கன்னா மிரட்டுற பாணியில் பேசினால அவரும் ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் வீட்டில் தான் காட்டுவாங்க. டெலிவரி ரெடி பண்ண ஒரு விஷயம் சொல்கிறக்காண்டி வந்திருப்பாங்க. ஆக்சுவலி இறந்து போன அந்த ஃப்ரெண்டோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க பண்ண டெலிவரி லேடி கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஆன்லைனில் எனக்கு ஒரு ரெக்கார்டர் ஆர்டர் பண்ணி கொடுமான்ட்டு. அந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். ஹீரோயின் கிட்ட சொல்கிறக்காண்டி வருவாங்க. இந்த விஷயம் சொல்லணும்னு தோணுச்சுங்க. அவங்களுக்கு எதுக்கு ரெக்கார்டுன்னு தெரியல, ஹார்டாக தோணுச்சு. அதை சொல்ல வந்தங்க போது அவங்க ஏதாச்சும் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண இது பண்ணியிருப்பாங்கன்ட்டு அவங்க போகும்போது ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் இந்த கேஸில் ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டேன்னா நான் பண்ணுறது தப்பான்னு சொல்லி சொல்லும்போது டெலிவரி ரேடியோ இந்த மாதிரி நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா என்னோட டைமை வேஸ்ட் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன், நான் உங்கள் நம்புறேன், உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் நான் பண்ண தயாராக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ரெடி போவாங்க. ஹீரோனும் வந்து அந்த பாக்ஸில் ஏதாச்சும் ரெக்கார்டர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் அங்கே எதுவுமே இருக்காது. சரி பொண்ணோட ரூமுக்கு போய் பொண்ணை பார்க்கலான்னு வந்தால் அந்த இடத்துல பொம்மை தான் இருக்கும். இவங்க போனான்னு சொல்லி பார்த்தா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த கேஃபேக்கு தான் வந்திருப்பா. அந்த இடத்துக்கு அப்பாவுக்கு ஃபுட்டு வாங்கிட்டு வந்திருந்த போது அவங்க தங்கச்சி வாங்கி சாப்பிடுவாங்க. பொண்ணு கூட உன் மேலே பாசமாக இருக்கான் ஆனால் அவங்க ஒய்ஃப் தான் அவங்க கண்டுக்கிறது கூட இல்லைன்னு சொல்லும்போது ஹீரோயின் பண்ணா நான் கண்டுக்காமல் இருந்தேன் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன்பாங்க. இந்த மாதிரி இந்த கேஃபே வேண்டான்னு சொன்ன பாருங்க ஆளுங்க கூட்டமே இல்லை, இது தேவையில்லாத வேலைன்ட்டு இவங்க சத்தம் போடுறதுனால அங்கேருந்து 2 கஸ்டமர்ஸும் வந்து அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அவங்க ஹஸ்பண்டும் வந்துட்டு ஆமாம் நான் பண்ணுறது தப்பு தான், ஆனால் எனக்கு எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தெரியல, நான் புவர் தான், என்னை விட்டு போகணும்னா போய்க்கோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு மாதிரி பேசிட்டு போயிடுவாங்க. பொண்ணு அம்மாவை பற்றி ஏமா அப்பா கிட்ட இப்படி பேசுங்க, அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கூட பண்ண மாட்டீங்களா, நம்ம அவரோட ஃபேமிலி தானமான்னு சொல்லிட்டு அம்மாவை திட்டிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து போவாங்க. ஹீரோனும் எனக்கு புரியுது நான் ரொம்ப ஓவராக பண்ணிட்டேன்லன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பொருள்லாம் பார்த்தா வாஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே நம்மளுக்கு இந்த நியூ செக்யூரிட்டி கார்டு தான் காட்டுவாங்க. அந்த இன்வெஸ்டிகேட்டர் கிட்ட இருந்து இவருக்கு ஃபைல் வந்திருக்கும் போல ஓப்பன் பண்ணி பார்த்து விசாரிச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோயின் அப்போ இவருக்கு கால் பண்ணுவாங்க. ஆனால் காலை பண்ண அட்டன் பண்ண மாட்டாங்க, இக்னோர் பண்ணிடுவாங்க. அந்த ஃபைலில் என்ன இருந்ததும் நம்மளுக்கு தெரியாது. ஹீரோனும் இவதுக்கு காலை கட் பண்ணிட்டு இருக்கா என்னாச்சு இவனுக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஸ்ட்ராங் லேடி வருவாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கொடுத்த ஃபைலை காட்டுவாங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த புக்கிலேருந்து வந்த லெட்டர் கிடையாது. இவங்க பார்த்தீங்கன்னா தனியாக நான் அந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லி தெரியலேன்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோனும் இந்த மாதிரி அன்னைக்கு பேசினதுக்கு மன்னிச்சிருங்க, ஆனால் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறேன்னு நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ ரெக்கார்டர் வாங்கியிருக்காங்க, எதுக்குன்னு தெரியல, ஏதோ எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க.
ஆனால் என்ன எவிடன்ஸ்னு தெரியல, அதை நம்ம கண்டுபிடிக்கணும்பாங்க. இவங்களும் நான் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு பார்க்குறது ஏதாச்சும் ரெக்கார்டர் இருக்கான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவாங்க. நைட்டு நம்மளுக்கு ஹீரோனோட பொண்ணும் ஸ்ட்ராங் லேடியோட பொண்ணும் பார்த்தீங்கன்னா ஏதோ இடத்துக்கு போகணும், வீட்டில் சொல்லாமல் வான்னு சொல்லிட்டு எங்கேயோ போகிறத பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியே நைட்டு பார்த்தீங்கன்னா டெலிவரி ஹீரோனை மீட் பண்ணுறதுக்காண்டி வந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டர் ஆர்டர் போட்டு கொடுத்தேன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது இந்த மாதிரியான ரெக்கார்டு தான் சொல்லிட்டு ஹீரோன் கிட்ட வந்து காட்டிட்டு இருக்கும்போது ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் லேடி கிட்ட வந்து கால் வரும். இந்த மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டிருப்பாங்களாமா, எந்த ரெக்கார்டு எதுவும் கிடைக்கலன்னு சொல்லும்போது இவங்களுக்கு அந்த இன்வெஸ்டிகேட்டர் கிட்ட இருந்து கால் வரும். அதனால கால் கட் பண்ணிட்டு அவங்க அட்டன் பண்ணி என்ன விஷயம் சொல்லி கேட்கும்போது, எங்க உங்களுக்கு தான் நான் கொடுக்குறேன்னு சொன்னேன், எதுக்கு ஒருத்தவங்களை வச்சு மிரட்டிட்டு இருக்கீங்க, அந்த ப்ரூஃப் உங்களுக்கு அமுச்சு வச்சுட்டேன், போய் பாருங்கன்னு சொல்லிடுவாங்க. ப்ரூஃப் அமுச்சிட்டானா, ஆனால் என்ன அவன் எனக்கு கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஹீரோன் யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி ஆக்சுவலாக அந்த ஃபைலோட நியூ செக்யூரிட்டி கார்டு வந்திருப்பாரு. ஆனால் கொடுக்காம அங்கேருந்து போயிருப்பாங்க. ஹீரோனும் இவனுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லி டோர் ஓப்பன் பண்ணிட்டு வரும்போது அந்த இடத்துல பண்ண அந்த ஃபைல் கிடக்கும். யார் இது இங்கே போட்டுட்டு போனதுன்ட்டு ஹீரோயின் பண்ண அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்து ஷாக் ஆயிடுவாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ், அந்த கொலைகாரன் யாராக இருக்கும்? ஏதாச்சும் கெஸ்ஸஸ் இருக்கா? கெஸ்ஸஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. சரி வாங்க, கமெண்ட்ஸ் போட்டிங்களா? இப்போ நம்ம போய் பார்க்கலாம். வேற யாரும் இல்லை, நம்ம கெஸ் கூட பண்ணியிருக்க மாட்டோம். அந்த ஓல்ட் செக்யூரிட்டி கார்டு தான் இந்த கொலையெல்லாம் பண்ணவர். கொலைகளெல்லாம் பண்ண அந்த கொலைகாரனும் இவரோட அந்த பர்த் சர்டிஃபிகேட்ல எடுத்து ஃப்ரெண்ட் ஒரு ஆத்துக்கு பக்கத்துல இறந்து கிடந்திருப்பாங்க இல்லையா, அந்த ஊரை சார்ந்தவரா இருப்பாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோன் விழுந்து அழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்படின்னு நம்மளுக்கு நியூ செக்யூரிட்டி கார்டை காட்டுவாங்க. அவர் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு இந்த இடத்துல ஏதாச்சும் கிடைக்குமா சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு கிளவுஸ்ல அந்த ஃப்ரெண்டு இறந்து போன ஃப்ரெண்டோட ரிங்கு போட்ட மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த இறந்து போன ஆன்டிக்கு பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் வந்திருக்கும். அந்த லெட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு கஷிஃப் எம்ப்ராய்டரி போட்ட மாதிரி இருக்கும். ஒரு பையனுக்கு ஆஃபர் பண்ணான்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது அந்த இடத்துல இருக்கும். அதை பார்த்து ஷாக் ஆகிட்டு இது எப்படி இங்கே வந்ததுன்னு பார்க்கும்போதே பின்னாடி அந்த செக்யூரிட்டி கார்டு வந்து நிற்பாரு. இங்க என்ன பண்றேன்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லை, சும்மா நீங்க திருப்பி கொடுத்துட்டு போலான்னு வந்தேங்கும் போது அவர் கண்டுபிடிச்சிருவாங்க எல்லாத்தையும் கழிச்சு போட்டிருக்காங்கன்ட்டு. எதுக்கு இங்கே வந்தோம் உண்மையை சொல்லுங்கும் போது இந்த மாதிரி அந்த லேடி கிட்ட இருந்து ஏதாச்சும் ரெக்கார்டர் எடுத்தீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ரெக்கார்டரா எதுவுமே இல்லைங்கும் போது நீ யாருக்கு ஹெல்ப் பண்ண வந்த, எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தியா இல்லை அந்த பொண்ணுக்கான்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கார்டு கேட்கும்போது நியூ செக்யூரிட்டி கார்டும் இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தேன், எப்படி 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்களோன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஒரு பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்க சமயம் பார்த்தீங்கன்னா புலிஸ் கிட்ட இருந்து அடி வாங்கிட்டு இருப்பாங்க, சமயம் அடிச்சிருப்பாங்க. அந்த சமயம் ஒரு டீச்சராக இருந்திருப்பாங்க. சேவ் பண்ணுறக்காண்டி ஒரு ரோப் எடுத்துகிட்டு வந்து அந்த பையனோட கழுத்தை பார்த்தீங்கன்னா நடிச்சு மயக்கமாக்கியிருப்பாங்க. அந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு காட்டிட்டு ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இவர் டீச்சராக இருந்திருப்பாங்க. அந்த டீச்சர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு இவர் பார்த்தீங்கன்னா நிறைய வேலை பார்த்துருப்பாங்க. கார் டிரைவராக இருந்திருப்பாங்க, ஷாப்ஸ்லாம் வேலை பார்த்துருப்பாங்க, செக்யூரிட்டி கார்டாக கூட இருந்திருப்பாங்க. அந்த விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் படித்து தெரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி டைரியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட அம்மாவும் மென்ஷன் பண்ணுவேன் அவர் ரொம்பவே நல்லவர்ன்ட்டு. அப்போ இவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம கையில் காட்டுவாங்க ஒரு பெரிய தழும்பு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த தழும்பு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு கிரியேட் பண்ணதாக தான் இருக்கும். அந்த சிசரை வச்சு கையில் குத்தி தான் அந்த காயமே அவருக்கு வந்திருக்கும். அதே மாதிரி லெட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு வந்திருக்கும். அதை பார்த்தா நான் அந்த உரிமையாளருக்கு நான் சென்ட் பண்ணி வச்சிடறேன்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருப்பாரு. ஆனால் அந்த அசோசியேஷன்லேருந்து ஹீரோனுக்கு கால் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி எந்த லெட்டர்ஸுமே எங்களுக்கு ரிட்டர்ன் வரலன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அப்போ இவர் அந்த டோர் க்ளீன் பண்ணிட்டு போகும்போது ஹீரோயின் கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்களான்னு சொல்லி கேட்கும்போது அவரும் அதெல்லாம் அப்பயே நான் சென்ட் பண்ணிட்டேனேம்மான்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. ஆனால் திரும்பி வில்லத்தனமாக சிரிச்சிட்டு போயிருப்பாங்க ஹீரோயின். அப்போ இதுக்கு பின்னாடி இவர் தான் இருக்காரா, இவர் தான் அந்த கொலைக்காரரா, இவ்வளோ நாள் நல்லவராக நடிச்சிட்டு இருந்தாரேன்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் காட்டுவாங்க இந்த மாதிரி இந்த பர்சன் இறந்து போயிருப்பா இல்லையா, அவரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ராங் லேடியோட ஹஸ்பண்ட் கிட்ட காட்டுவாங்க. அப்படியே நம்மளுக்கு இந்த பர்சன் செக்யூரிட்டி கார்டை காட்டுவாங்க. அவரும் மேலே வந்து நின்றுட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்பாங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த பையன் இருக்காங்களே செக்யூரிட்டி கார்டோட பையன், அவர் பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணி இறந்துடலாம், நம்ம அந்த கொலையை வர பண்ணிட்டோமே சொல்லி பயந்துட்டு இருந்திருப்பாரு. அப்போ இவர் வந்து காப்பாற்றி பேசியிருப்பாங்க இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி பயந்துட்டே இருந்தீங்கன்னா நாய் பூனை எல்லாமே உன்னை வந்து பயம் காட்டிட்டு தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. என்ன சொல்கிறீங்க, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்கும்போது அந்த டைரி அமிச்சதே நான் தான், இந்த மாதிரி நீ ஒரு ஹண்டராக இருக்கணும், ஹாண்டட் பர்சனாக இருக்கக்கூடாது, எல்லாருமே உன்னை கண்டு பயப்படுற மாதிரி இருக்கணும்னு சொல்லி பேசியிருப்பாங்க. அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா இப்போ இவர் யோசிச்சு பார்ப்பாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ஹீரோனை காட்டுவாங்க, கால் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் கால் ரீச் ஆகாது. அப்போ தான் நம்மளுக்கு நியூ செக்யூரிட்டி கார்டை காட்டுவாங்க. அந்த இடத்துல மயக்கம் போட்டு ஒரு புகை மாதிரி அந்த பர்சன் போட்டு வந்திருப்பாங்க போல், அந்த இடத்துல சாகட்டும்ன்ட்டு. அப்படியே ஹீரோயின் பொண்ணை காட்டுவாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்க மாதிரி இருக்கும். அந்த பொண்ணு அம்மா காப்பாத்துங்கம்மான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த எபிசோட முடிப்பாங்க. ஹீரோயின் பொண்ணுக்கு என்ன ஆகும், ஹீரோயின் அந்த பர்சனை பிடிப்பாங்களா, ஃப்ரெண்டோட கொலைக்கு நியாயம் வாங்கி கொடுப்பாங்களா தெரியல, எல்லாம் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அதான் ஃபைனல் எபிசோடும்.